இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருக்கும் தேர்தல் ரிசல்ட் தினம் நெருங்கி வரும் சூழலில் வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள் பெரும்பாலானவை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளன. ஆனால் பாஜக கேம்ப் இதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அமைதி காத்து வருகின்றது. ஆழ்மனதில் 2004ஆம் ஆண்டு போல இந்த எக்ஸிட் போலும் காலை வாரிவிடுமோ என்ற பயம்தான். 2004ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமரும் முக்கிய பாஜக தலைவருமான வாஜ்பாய் தலைமையில் என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. அந்த தேர்தலில் இந்தியா ஒளிரும் என்ற வாசகத்தை முன்வைத்து பிரச்சார ரீதியாகவும் தெரு முதல் டிவி வரையும் ஆதிக்கம் செலுத்தியது பாஜக. பாஜக அலை அடித்து வருவதை பொதுமக்களே உணர முடிந்த சூழலில் கண்டிப்பாக அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது பாஜக தான் என அன்றைய கணிப்பாளர்கள் அடித்துச் சொன்னார்கள். பாஜக 230 முதல் 250 இடங்களையும், காங்கிரஸ் 190 முதல் 205 இடங்களையும், மற்ற கட்சிகள் 100 முதல் 120 இடங்களையும் பிடிக்கும் என என்டிடிவி கருத்து கணிப்பை வெளியிட்டது. ஸ்டார் நியூஸ் கணிப்பை பொறுத்தவரை பாஜக 263 முதல் 275 இடங்களையும், காங்கிரஸ் 174 முதல் 184 இடங்களையும், மற்ற கட்சிகள் 86 98 வரையிலான இடங்களையும் பிடிக்கும் என கூறப்பட்டது. ஆஜ்தக் கணிப்பில் பாஜக 248 இடங்களையும், காங்கிரஸ் 190 இடங்களையும், மற்ற கட்சிகள் 105 இடங்களையும் பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் சஹாரா டிவி பாஜக 278 இடங்களையும், காங்கிரஸ் 181 இடங்களையும், மற்ற கட்சிகள் 102 இடங்களையும் பிடிக்கும் என தெரிவித்தது. ஜி நியூஸின் கணிப்புப்படி பாஜக 249 இடங்களையும், காங்கிரஸ் 176 இடங்களையும், மற்ற கட்சிகள் 117 இடங்களையும் பிடிக்கும் என கூறப்பட்டது. இப்படி ஒட்டுமொத்த ஊடகங்களும் 230 இடங்களுக்கு மேல் எடுத்து பாஜக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியமைக்கும் என அறைகூவி வந்தன. ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் 145 இடங்களை பிடித்தது. பாஜக 138 இடங்களை மட்டுமே வென்றது. சிபிஎம் 43 இடங்களை வென்றது. அதாவது எக்ஸிட் போல் கணிப்புகளை விட 100 இருந்து 130 இடங்களுக்கும் குறைவாகவே பாஜக தொகுதிகளை பிடித்தது. காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைத்து காட்சியை மாற்றியது வரலாறு. தற்போதைய தேர்தலை பொறுத்தவரை முன்னதாக 400 இடங்களை வெல்வோம் என்பதையே பிரச்சார வாசகமாக பாஜக கட்சி முன்வைத்து வந்தனர். இதனை முன்னிறுத்தியே அப்கி பார் சாட்சோ பார் என பிரதமர் மோடி முன்னிட்டு பாஜகவினர் முன்னெடுத்த நிலையில் பிறகு இந்த கோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டனர். 400 இடங்களை வெல்வோம் என்ற முழக்கத்தை பாஜகவினரை கட்டுப்படுத்தி வந்த நிலையில்தான் எக்ஸிட் போல்கள் எக்கச்சக்க ஆதரவை அளித்துள்ளது. 2004ஆம் ஆண்டு போல மாறிவிடுமோ என்ற அச்சத்துடன் பாஜகவினரும் 2004 போல மறுபடியும் மாறிவிடாதா என்ற நம்பிக்கையுடன் காங்கிரசாரும் தேர்தல் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர்.